بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அந்த கட்டளைகளை ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு, அவன் அதை பயிற்சியாக கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையே இந்த ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஈமானிய பயிற்சிகளை எடுப்பதற்கு சில அடிப்படைகள், சில அஸ்திவாரங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக இருந்தாலே மிக இலகுவாக சுலபமாக அந்த ஈமானிய செய்திகளை வாழ்க்கையிலே பயிற்சியாக பெற்றுக்கொள்ளலாம். அதன் ஒரு அம்சமாக, மிக பிரதானமான அடிப்படையாக அம்சமாக உள்ள ஒன்றுதான் தக்குவா என்பது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்கக்கூடிய ஆடையை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். அந்த ஆடையின் மூலமாக அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடியதை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலிபாசு தக்குவா, தக்குவா என்ற ஆடையே மிகச்சிறந்த ஆடை. தக்குவாவை ஆடையாக அணிந்து கொள்ளுமாறு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூறுகின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலேயும் சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தக்குவா கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் தக்குவா கொண்டு கொள்ளுங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் இத்தகுல்லா என்றது மாத்திரம் சொல்லாமல் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கூறுகின்ற போது, வைதா கீல லஹுத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அஹதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்மி, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சுய கௌரவம், மரியாதை இருக்கின்றதே, அதன் மூலமாக அவர்கள் பாவத்தையே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம், அது மிக கெட்ட இடம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறேன். இப்படி தக்குவா குறித்து பல்வேறு வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம். தக்குவா என்றால் என்ன? நாங்கள் பொதுவாக இதற்கு இறையச்சம் என்று மொழிபெயர்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே தக்குவா என்ற இந்த வார்த்தை
இறையச்சம் என்று மொழிபெயர்த்து அதோட மாத்திரம் மட்டிடுறது அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணத்துக்கும் இலக்கணத்துக்கும் பொருத்தமானது அல்ல. தக்குவா என்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றதாக இருந்த, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றதாக இருந்தால் இறை நினைவு, அல்லாஹ் என்ற ஒருத்தன் அல்லது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்னை பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கின்றான் என்ற நினைவு இருக்கின்றதே, அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் தக்குவா என்று பொருள். தக்குவா என்ற வார்த்தையை நீங்கள் குர்ஆனில் படித்து பார்த்தீங்கன்னா, ஹதீஸில் எடுத்தீங்கன்னா இந்த அர்த்தத்தை தான் எங்களுக்கு பார்க்கலாம். சரி, ஏன் இறை நினைவோடையே நானும் நீங்களும் வாழ வேண்டும்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அந்த யா யுஹன்னாஸ், நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அழைத்து உங்களை ஒரே ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அப்படி சொல்கிறதுக்கு அல்லாஹ் தகுதியானவன் தான். நான் ஒருத்தன் இருக்கிறேன், இந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், உங்களையும் படைச்சிருக்கிறேன், என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறது இருக்குது. உண்மையிலேயே அதற்கு தகுதியானவன் தான் அல்லாஹ். சரி, இப்போ இந்த ஈமானிய பயிற்றுவித்தலின் இந்த தலைப்புக்குள்ள தக்குவா எங்களில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது அப்படின்றத நாங்கள் புரிந்து கொண்டோமேயானால் ஈமான உள்வாங்கிறது மிக இலகுவாக இருக்கும். ஈமான் என்ன என்னன்னு பார்த்தோம். ஈமானுடைய அம்சங்கள் என்னன்றதை ஈமானிய இறை நம்பிக்கை என்ற தலைப்பில் பார்த்தோம். இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறான்னு நாங்கள் நம்புகிறோம். நாளை மறுமையன் ஒன்று இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அவனால் நபிமார்களை அனுப்பப்பட்டிருக்கின்றதை நாங்கள் நம்புகிறோம். எங்களை வழிகாட்டுறதுக்கு என்ன ஒரு வேதம் அனுப்பப்பட்டிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இது எல்லாம் ஈமானுடைய அறிவுரைகள் தான். இது எல்லாமே சொல்லப்பட்டாலும் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் மனிதன் என்ற அடிப்படையில். அப்படிதானே? நபிமார்களுடைய தோழர்களும் அப்படி இருந்ததை எங்களுக்கு வரலாற்றில் பார்க்கலாம். அப்படி முன்ன பின்ன இருக்கின்ற போது, கொஞ்சம் நாங்கள் சருகுகின்ற போது, அல்லது திசை மாறி போகின்ற போது, அல்லது கெட்டவர்களோடு பழகி அந்த வழியில் போகின்ற போது எங்களை அப்படி தட்டி அப்படி நிறுத்தி எங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் இந்த தக்குவா என்றது. அல்லாஹ் என்ற ஒருத்தன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டு, யாருமே பார்க்காவிட்டாலும் யாருக்கும் தெரியாவிட்டாலும் அல்லாஹ் என்ற ஒருத்தன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம், சிந்தனை எங்களுடைய உணர்வுகளை மொத்தமாகவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக மாற்றிவிடும். சில உதாரணங்கள் நான் பின்னாடி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ மனித உணர்வுகளை ஈமான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஈமான் கண்ட்ரோல் பண்ணுறதோடு அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு கட்டம் மேலே போய் அந்த மூமின் இன்னும் பக்குவப்படுவதற்கு, இன்னும் அவன் சரியாக நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறை பயம், அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய பேச்சில், கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரத்தில், குடும்பத்தில், நண்பர்களுக்கு மத்தியில் இறை நினைவோடைய மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வான். சில உதாரணங்களை சொன்னால் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ரொம்ப பிரபலியமான செய்தி தான், இருந்தாலும் இதை சொல்ல வர தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழக்கத்திலே உள்ள ஒரு செய்தியை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 3 பேர் குகையில் மாட்டிக்கொள்கிறாங்க. மாட்டிக்கொண்டதுக்கப்புறம் 3 பேரும் இப்போ வெளியே வர முடியலை. கல் மறைஞ்சு நிற்குது, போக வழி இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் செய்த நல்லறங்களை வச்சு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம் அப்படின்னு. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறார், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இறைவா, என்னுடைய தந்தையினுடைய சகோதரனுடைய மகள் ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப விருப்பம், நான் அவளை ரொம்ப நேசித்தேன், அவளை அடையணும் என்னெல்லாம் நினச்சிக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ரொம்ப அழகான பொண்ணு, அப்படி ஒரு அழகை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு நாள் அவளாகவே என்கிட்ட எனக்கு ஒரு 100 திர்ஹம் எனக்கு, அல்லது 100 ரியால் 100 திர்ஹம் எனக்கு கடனா தான்னு கேட்டாங்க. எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நான் அப்பா கிட்ட கேட்டேன், நீ இந்த கடனை திருப்பி தர தேவையில்லை,
உன்னை அடையிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தா. அந்த பெண்ணுக்கும் வேற வழி இல்லை. சரி என்று ஒத்துக்கொண்டு அவனிடத்துல இந்த 100 திர்ஹம் எடுத்து இவனும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவளை அடையிறதுக்கான எல்லாத்தையும் செஞ்சிட்டான். அவளும் படுத்திருக்கின்றால் இவனும் பக்கத்தில் போய் அந்த படுக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி அவனை பார்த்து சொல்கிறாங்க, அந்த நல்ல மனிதரை பார்த்து, இத்தக்கில்லா, முறையற்ற முறையில் நீ என்ன அனுபவிக்க போகிற, அல்லாஹ்வை பயந்துக்க. இங்கே யாருமே இல்லை, உங்கள் வாப்பா இல்லை, எங்கள் வாப்பாவும் இல்லை, யாருக்குமே ஊரில் தெரியாது. இந்த இடத்துல நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறேன். அவனுடைய உள்ளத்தில் அவன் உண்மையில் ஹோமோன்ஸ் எல்லாம் சுரந்து ஒரு பெரிய ஒரு ஆசையோடு அவனுக்கு வந்திருப்பான். அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்றது ஆண்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் என்றது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சாதாரணமான போராட்டம் அல்ல. அவனுடைய உணர்வுகள் எல்லாம் தூண்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் அவன் இருக்கிறான். அது ஒரு நாள் 2 நாளுடைய அவனுடைய அந்த உழைப்பல்ல, பல பல காலங்களாக அவன் ஆசையோடு இருந்த ஒரு சந்தர்ப்பம். இப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொல்லி உடனே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த 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 நல்ல மனிதன் அந்த இடத்துல எழும்பி போகிறார். யாருமே இல்லை, ஆனால் எவனோ ஒருத்தன், நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றவன், இந்த உலகத்தை படைத்தவன், என்னை கண்காணித்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றவன், இப்போ நான் செய்கின்ற இந்த மோசமான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, அவனுடைய அந்த உச்சகட்ட உணர்வையும் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவனை அனுப்பி அவனை நல்லவனாக மாற்றி, யா அல்லாஹ், இது உனக்காக நான் செய்தேன், இந்த குகையின் வாசலை நீ திறந்து தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய, அல்லாஹ் நீ எனக்கு தான் செஞ்ச. ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறது லேசான காரியம் அல்ல. நாளை மறுமையில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குறான். அப்படி 7 பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எவன் ஒதுங்குறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா சாதாரணமான தியாகம் அல்ல அந்த மாதிரி ஒரு தருணத்திலிருந்து வெளியே வர்றது. இப்போ புரியுதா? இத்தக்கில்லா, அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் பயம் எங்களுடைய உணர்வுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிருப்போம் ஒரு பாவத்தை செய்யணும் என்று. நண்பனோட போயிருப்போம், தனியாக போயிருப்போம், அல்ல தனியாக வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் யாருமே பார்க்காத, என் உம்மா பார்க்க இல்லை, வாப்பா பார்க்க இல்லை, நானா பார்க்க இல்லை, தம்பி பார்க்க இல்லை. ஆனால் எவனோ ஒருத்தன் இந்த இருட்டிலையும் மேலே இருந்து என்னை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறான்ற அந்த உணர்வு எங்களுடைய மொத்த உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணி அவனின் பக்கம் நாங்கள் மாறுகின்றோமே, இதுதான் தக்குவா. அதில் 2வதாக இன்னொருத்தர், அவர் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தார், அவருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன், அவர் சம்பளத்தை வேணாம்னு சொன்னார். அவருடைய சம்பளத்துக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு மாட்டை வாங்கி போட்டேன். கொஞ்ச காலம் அது 1 மாடு 2 மாடு ஆயிடுச்சு, 3 மாடு ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. அதை மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு, அவரையும் போட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அவர் என்கிட்ட கேட்டார், அன்றைக்கி நான் எடுக்கையில் அந்த சம்பளத்தை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த காசை தர முடியுமான்னு. அப்போ நான், யா அல்லாஹ், இதோ இந்த மாடு இருக்குதே, இது எல்லாமே உன்னதான், எடுத்துக்க. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு அந்த மனிதரை பார்த்து, அத்தஸ்தீபி, என்ன கேலி கிண்டல் பண்ணுறீங்களா? ஒரு 10,000 ரூபா நீங்கள் தர வேண்டிய காசு, 10 கோடிக்கு உண்டான சொத்தை காட்டுறீங்க, இது உங்களோட தான் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்கின்றார்கள், மஸ்தீபிக்க, உங்களை நாங்கள் கிண்டல் பண்ண இல்லை, வலாக்கின்னஹா லக்க, இது எல்லாமே உங்களோட தான். யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி தான் செஞ்சேன். இந்த கட்டத்தை பாருங்கள். சரியா? நாங்கள் எங்ககிட்ட வேலை செய்கிற ஒருத்தர், அவருக்கு ஒரு 30,000 பாத் கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் போயிட்டார். நாங்கள் ஒரு கல்லை வாங்கி போடுறோம், அந்த கல் 3 கோடிக்கு விற்குது. அந்த 3 கோடிக்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 30 கோடி ஆகுது. ஒரு 6 மாதம் கழித்து ஊர்லேருந்து கால் பண்ணி, அன்றைக்கி என்ன சம்பளத்தை நான் எடுக்காமல் போயிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த சம்பளத்தை போட முடியுமான்னு கேட்குற நேரத்தில் அந்த 30 கோடியை போடுறதுக்கு மனசு வருமா? நாங்கள் உதாரணத்தை நீங்கள் மாட்டை வச்சு யோசிக்கக்கூடாது, எங்களோட ரியல் லைஃப்பை வச்சு உதாரணத்தை யோசித்து பாருங்களேன். சும்மா 30 கோடி என்றால் கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி, எவ்வளோ ஆயிரக்கணக்கான கல்லுகள் இருக்கும். ஊரில் பெரிய பில்டிங் ஒன்று கட்டி போட்டிருப்போம், அதில் கிடைச்ச பாதி லாபத்துக்கு. இந்த 30 கோடி, இந்த கல்லும் உங்களோட தான், அந்த பில்டிங்கும் உங்களோட தான், இந்த வாகனமும் உங்களோட தான். கொடுக்கறதுக்கு மனசு வருமா? அது ஒரு ஆசை வருமா? இல்லை, இது ஏண்ட அவனுக்கு 30,000 கொடுத்தா போதுமே,
என்று உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசு சொல்லும் இல்லை, இது ஓண்ட, இதை வச்சு அனுபவி, இது ஓண்ட புள்ளட, ஓண்ட வைஃப்ட. அந்த கண்ட்ரோலை மீறி எவனோ ஒருத்தன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே என்னை கேள்வி கேட்பதற்கு எவனும் இல்லாவிட்டாலும், இது பார்ப்பதற்கு என்னுடைய சொத்தாக இருந்தாலும், நாளை மறுமையில் மரணத்துக்கு பின்னாடி என்னை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று அவனுடைய சொத்திலே தானே நீ வளர்ந்தாய் என்று அல்லாஹ் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான் என்றால் அதற்கு நான் என்ன பதில் சொல்வது என்று அல்லாவை அஞ்சி, அல்லாவை பயந்து, அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக அந்த செயலை செஞ்சான் பாருங்க. இதுதான் தக்வா. எங்களுடைய உணர்வுகளை அல்லாவுக்காகவே என்று நாங்க மாறுவோம். மனுஷன்தான் சில நேரங்களை தப்பா சிந்திப்போம், தப்பான நடவடிக்கையில் ஈடுபட பார்ப்போம். சடன்லி எங்களுக்கு அந்த ஞாபகம் வரணும், அந்த சிந்தனை வரணும். யாருமே இல்லாவிட்டால் எவனோ ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அதே போல தான் அந்த மற்றவருடைய சம்பவம். கல்லின கொஞ்சம் நகருது, அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் எனக்காக வேண்டிதான் செஞ்ச, வேறு எவனும் இப்படி செய்ய மாட்டான், இந்த மொத்த சொத்து ஓனதான் என்று சொல்லி எவனும் செய்ய முடியும், எனக்காக வேண்டிதான் இவன் செஞ்ச, இவன் உள்ள எனக்கு தெரியும். மூணாவது ஆள், யா அல்லாஹ், நான் வளமையாக சாப்பாடு கொண்டு வருவேன், தாயின் தந்தையும் சாப்பிட்டு தான் என் ஒய்ஃபும் பிள்ளையும் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் கொண்டு வந்த தாயின் தந்தையும் படுத்துடுறாங்க, அவங்க எலிமினத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒய்ஃபுக்கு சொன்னேன், நீங்களும் பசியில் படுங்க, பிள்ளைங்களையும் பசியில் படுக்க வைங்க. சும்மையோ எங்களோட லைஃப்பை வச்சு யோசிச்சு பாருங்களேன், எங்கள் பிள்ளைக்கு ஒய்ஃபு நாங்கள் செய்வோமா? ஒய்ஃபுக்கு 50,000 காசு அனுப்பி உமக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலம். அதாவது நடந்த சம்பவங்கள் சாதாரணமான சம்பவங்கள் அல்ல, எங்களோட கற்பனையை மீறிய சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் மாத்திரமே செய்ய முடியுமான சில செய்திகள். வந்தேன், மனைவிக்கு சொன்னேன் படுக்க வைக்க சொல்லி. அடுத்த நாள் காலையில் என் தாயின் தந்தையும் எலிமினத்துக்கு அப்புறம் அவர்களுக்கு அதை உணவாக கொடுத்து தான் என் பிள்ளைக்கும் வைஃபுக்கும் கொடுத்த. யா அல்லாஹ், நீ சொல்லியிருக்கிறாய் தாயோட தந்தையோட நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லி. அது என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு. அதை கவனத்தில் வச்சு தான் என்னுடைய மனைவி மீது வைத்திருக்கின்ற பாசத்தை கட்டுப்படுத்தி, என்னுடைய குழந்தைகள் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசத்தை உணர்வுகளை கட்டுப்படுத்தி, தாயன் தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அதை நான் முன்னிறுத்தினேன். இதை முன்னிறுத்தினது யா அல்லாஹ் உனக்காகத்தான். கல் மொத்தமாக நகர்றது, 3 பேரும் வெளியே வர்றாங்க. இதுதான் தக்குவா. மனிதனுடைய உணர்வுகளை அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்று அதை மொத்தமாக மாற்றுது. இந்த பவர் இருக்குதே. இப்படி நீங்கள் உங்களோட பிள்ளையை வளர்த்து பாருங்களேன், உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் உங்களோட பிள்ளையை அனுப்பலாம். நீங்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. நாங்களும் எங்கே வேணாலும் போகலாம் உலகத்தில். நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு வாப்பா இல்லை, உம்மா இல்லை, ஆனால் எவனோ ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான்ற பயத்தோடையே நான் வாழ்கிறது இருக்குதே. அது எவ்வளோ பெரிய ஒரு அருள் தெரியுமா எனக்கு? எவ்வளோ பெரிய இஸ்லாம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் செஞ்சிருக்கிறன்றது. இந்த தக்குவாவை நாங்கள் முறையாக அடிப்படையிலே நாங்கள் வழங்கினோம் என்றால் அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு சக்தியை வல்லமை அல்லாஹ் தந்திருக்கிறான். யாருமே எங்களை தூண்டாம, யாருமே எங்களை எதுவுமே செய்யாம, எந்த கட்டளையுமே செய்யாம, எங்களோட சிந்தனை, எங்களோட உள்ளம், எங்களோட உறுப்புகள் எவனோ ஒருத்தன் சொல்றான், எவனோ ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான்ற அதற்காகவே இயங்குது பாருங்க. அதற்காகவே நாங்கள் மாறுகின்றோம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருள் அல்லாஹ்வுடைய. இதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னா கடைபிடிக்க சொல்லுது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, என்னுடைய சமூகத்தில் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க. இல்லல் முஜாஹிரூன், முஜாஹிரீன்கள் என்றவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், முஜாஹிரூன்னா யார்? புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இரவுல யாருக்குமே தெரியாமல் ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்கிறார். காலையில் எழும்பினதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பனை பார்த்து, ஃபால்துல் பாரிஹத கதா வ கதா, நேற்று நைட் நான் இன்னென்ன பாவத்தை செஞ்சேன், இன்னென்ன தவறுகளை செய்தேன் என்று கொஞ்சமும் கூச்சப்படாமல் ரகசியமாக செய்த அந்த பாவத்தை எவன் பகிரங்கப்படுத்துவானோ, மற்றவர்களுக்கு தெரிய வைப்பானோ, இவன்தான் முஜாஹிர். இவனை அல்லாஹ் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய வைக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அவன் மூமின் தான், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறவன், இஸ்லாத்தில் இருக்கிறவன். ஆனால் அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி கொஞ்சமும் பயம் இல்லை, அந்த தைரியம் இருக்குதே.
அந்த ஒரு தைரியம் வருது. மற்றவனுக்கு சொல்லி அவன் சந்தோஷப்படுறானே, மகிழ்ச்சி அடைகிறானே, இன்னொருத்தரை ஏமாத்திட்டு வந்து மகிழ்ச்சி அடைகிறானே, சந்தோஷப்படுறானே. அப்போ என்ன அர்த்தம்? என் உம்மா பார்க்கையில், வாப்பா பார்க்கையில், நானா தம்பி தாத்தா யாருமே பார்க்கையில், நான் தனியாக தான் செஞ்சேன். ஆனால் அவனுக்கு என்ன உணர்வு இல்லை, அடே அல்லாஹ்ன்ற ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்து. இதுவும் என்னங்க, யாருக்குமே தெரியாமல் செய்தது, பகிரங்க வேறப்படுத்துறான். இது ஒரு அசாத்திய தைரியம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒருத்தர் இருக்கிறானா, இவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன். நான் சில பேரை மன்னிப்பேன், ஆனால் இவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அப்போ அல்லாஹ் இருக்கின்றான், அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எங்களுக்குள்ள வர வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, இந்த உலகத்தில் சில பேர் எப்படி இருக்கிறாங்கடா, ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கித்தால், அல்லாஹ் சொல்றான், நாங்கள் யுத்தத்தை உங்களுக்கு கடமையாக்கினோம். இதா ஃபரீக்கும் மின்ஹும், உங்களில் சில பேர் எப்படி இருந்தாங்கன்னா, யஹ்ஷவுன அன்னாஸ கஹஷ்யத்தில்லாஹ் அவ் அஷத்து கஷ்யா, மனிதர்களுக்கு பயப்படக்கூடியவங்க. மனிதர்களுக்கு எப்படி பயப்படுவாங்கன்னு சொன்னா, அல்லாவை விட மனிதர்களுக்கு அஷத்த ஹஷ்யா, ரொம்ப அதிகமாக மனிதர்களுக்கு பயப்படக்கூடியவங்க உங்களில் சில பேர் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் மதாஉத் துன்யா கலீல், உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, கொஞ்சம் காலம் என்று நம்பியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. வல் ஆஹிரத்து கைருல் லிமனித்தகா, மறுமையுடைய வாழ்வு அல்லாவை அஞ்சி தக்குவாவோடு இந்த உலகத்தில் யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், மனுஷனுக்கு இவன் பயப்படுறான், ஆனால் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான். அப்படி தானே? என் மாப்பாக்கு நாங்கள் பயப்படுறோம், உம்மைக்கு பயப்படுறோம். எத்தனையோ பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம், சிகரெட் குடிக்கிறவங்க வாப்புக்கு தெரிஞ்சவங்களே போகும்போது அப்படியே கைக்கு அப்படியே மறைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ன்றனால. அப்படி தானே? சில பேர் வாப்புக்கு ஃபோனை கொடுக்கறதுக்கு பயம், கிண்டி எண்ணத்தை பார்த்துடுவாரோ அப்படின்னு சொல்லி. கூட்டாளிக்கு பிரச்சனை இல்லை, வாப்புக்கு ஃபோனை கொடுக்கறதுக்கு பயம், உம்மைக்கு ஃபோனை கொடுக்கறதுக்கு பயம். மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த ஃபோனில் வந்து மாப்பை இல்லாத நேரத்தில், உண்மை இல்லாத நேரத்தில், மனைவி இல்லாத நேரத்தில், கணவன் இல்லாத நேரத்தில் யாரோ ஒருத்தனை பார்த்து கொண்டு இருக்கிறானே என்ற அந்த உணர்வு இல்லை பாருங்கள் மனுஷனுக்கு. இந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்தால் எங்களை கண்ட்ரோல் பண்ணும், எங்களை கட்டுப்படுத்தும் அந்த உணர்வு. இதை தான் தக்குவா என்றது அல்ல, இதைத்தான் எதிர்பார்க்கிறான் என்னிடத்துலேருந்து உங்களிடத்துலேருந்து. எனவே மனுஷன் வந்து அப்படித்தானே நாங்கள் பார்க்குறோம். சில நேரங்களில் ஹை ஸ்பீடாக போகிற இடங்களில் கேமராவுக்கு கூட மனுஷன் பயம். மனுஷனே இல்லை, ஆனால் கேமரா அடிச்சிடுமேன்னு பயம். எங்கேயோ ஒருத்தர் இருந்து அதை செட் பண்ணி வச்சு, ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அங்கிருந்து கண்காணித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவனுக்கு நாங்கள் கொஞ்சமும் பயம் இல்லை பாருங்கள். எந்த பயமும் இல்லாமல் வந்து சில விஷயங்களை பேசுகிறோம், சில விஷயங்களை செய்கிறோம். நானும் தான் நீங்களும் தான், அப்படிதானே? சில பேருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தா, என்னடா இவன் எல்லாம் எப்படிடா வாழ்றான், மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்றானே மனைவியோட. ஏன்னா ஈமானுக்கு ஒரு மூமினுக்கு உண்டான கட்டளைகள் எல்லாம் சொல்லியிருப்பான். சில பேருடைய வியாபாரங்களை பார்த்து எப்படி இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு நாங்கள் யோசிப்போம், அப்படிதானே? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, என்னை விட சில பேர் வந்து மனுஷனுக்கு பயப்படுறான், என்னை விட அதிகமாகவே பயப்படுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. வல் ஆஹிரத்து கைருல் லிமன் இத்தகா, நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய இறையச்சன் தக்குவா. அதை நீங்கள் கடைப்பிடித்துக்கோங்க, அதை எடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சரி, இந்த தக்குவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டாப் லெவலில் தக்குவாவில் உச்சகட்டத்தில் இருந்தவங்களே அடிக்கடி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், மின் கல்பின் லா யஹ்ஷா, உன்னை பயப்படாத உள்ளத்தை நீ தந்துடாதே அல்லாஹ், உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை நீ எனக்கு தா. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இதா சலுஹல் ஜஸது குல்லு, உங்களோட உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, அது சீராகிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட மொத்த உடம்புமே சீராகிவிடும். உங்களோட உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, அது கெட்டு விட்டுச்சுன்னு சொன்னால் மொத்த உடம்பும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். அத்தக்குவா ஹாஉனா, இறையச்சம் என்றது இங்கே இருக்குது என்று ரசூலுல்லாஹ் அடித்து சொன்னாங்களே. அந்த உள்ளத்தை பற்றி ரசூலுல்லாஹ் துவா கேட்கும் போது, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், மின் கல்பின் லா யஹ்ஷா, ஒரு நீண்ட துவாவினுடைய ஒரு பகுதி, உன்னை பயப்படாத உள்ளத்தை தந்துடாதேன். அப்படி உள்ளம் இருந்தவங்களே இந்த உலகத்தில் வந்து தான் தோண்டித்தனமாக அவன் நடப்பான், அவனை திருத்துறது சரியான கஷ்டம். அந்த உள்ளத்தில் ஒரு பயம் இருந்த, ஒரு மனிதாபிமானம் என்னமென்னு நாங்கள் சொல்கிறோம். மனிதாபிமானம், ஒரு மனுஷனா இவன் எல்லாம் அப்படியே நாங்கள் சொல்கிறோம் இல்லை.
அப்போ உள்ளத்தில் இறக்க குணம், அந்த அல்லாவை பற்றியான பயம் இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் போகும்போது அது ஒரு துவா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின். நாங்கள் இதுவரைக்கும் தான் ஓதுறோம். ஆனால் இதுக்காக இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, பெரிய துவா உண்டு. அல்லாஹும் இன்னா நஸ்அலுக ஃபீ சஃப்ரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அம்ரி மா தர்தா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா வரும். அந்த துவாவினுடைய ஆரம்ப பகுதி என்னடா, அந்த பிரயாணத்தில் அல்லாஹும்ம இறைவா இன்னா நஸ்அலுக ஃபீ சஃப்ரினா, இந்த பயணத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், அல் பிர்ர நன்மையையும், அத் தக்வா பிரயாணம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உன்னை பயப்படக்கூடிய, நீ ஒருத்தன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற எண்ணத்தை நீ எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த தக்வா இருக்குதே, இறை நினைவு, இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்கிறதாக இருந்தால், ரமலானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகுன், இந்த நோன்பு உங்களை தக்வா உள்ளவங்களாக மாற்றுதா இல்லையா? காலையில் சுபவுலை சாப்பிட்டு எழும்பினதுலேருந்து மற்ற நாளைக்கு ஒரு படத்தை பார்க்குறவங்க, போகும்போது ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு காட்சி இருந்தால் பார்க்குறவங்க, தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடுறவங்க, இந்த மாதத்தில் பார்க்குறது இல்லையே, டிவியை கூட நாங்கள் திருப்பி வைக்கிறோம், என்ன வச்சா சம்டைம் பிள்ளைங்க போட்டுக்கொள்வாங்கன்னு சொல்லி திருப்பி வச்சிடுறோம், அப்படி தானே? திருப்பி அதை மூடி வச்சிடுறோம், என்ன வச்சா சம்டைம் பிள்ளைங்க வந்து கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்லி போடுவோம், பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஒரு பயம் வருதா இல்லையா? என்ன பயம் அது? என்ன பயம்? ஏன் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம்? நாங்கள் தனியாக தானே ரூமில் இருக்கிறோம். ஏன் நாங்கள் பசி வந்தும் குடிக்காமல் இருக்கிறோம்? பசி வந்தும் சாப்பிடாமல் இருக்கிறோம். ஏன்? பாப்பா இல்லை, உம்மா இல்லை. சின்ன வயசில் அது விளையாட்டுத்தனமாக செஞ்சோம், அது வேறு செய்து. இப்போ செய்கிறோமா? கடுமையான டயர்டு, கடுமையாக தலை வலிக்குது, மிக்ரைன் வந்து மயங்கி விழ போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது நாங்கள் நோன்பு போடுவோமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான், 1 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். ஏன்? எவனோ ஒருத்தன் என்ன உம்மை பார்க்கையில், வாப்பை பார்க்கையில், நானும் யாருமே பார்க்கையில். அப்போ காலையிலேருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் நாங்கள் இறை நினைவோடையே வாழ்கிறோமா இல்லையா? குர்ஆன் ஓதணுமே நினைக்கிறோமா இல்லையா? தொழணுமே நினைக்கிறோமா இல்லையா? பள்ளிக்கு போகணும், ஜமாத்துக்கு தொழணும், சுன்னத் முன்பின் சுன்னத் தொழணும், நோன்புல வந்து தொழுகை நான் கடைபிடிக்கணும், தொழாதவனு நோன்புக்கு தொலை வர்றது, இதெல்லாம் ஏன்? எதனால் இந்த மாற்றம் வருது? ஏன்? எவனோ ஒருத்தன் பார்த்து கொண்டு அந்த நினைவு தானே. அதுதான் அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகுன், நோன்பு உங்களுக்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் நோன்புல மாத்திரம் அல்ல, நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்போ காலையில் எழும்புறோமோ ஈவினிங் படுக்கைக்கு போகும் வரைக்கும் எவனோ ஒருத்தன் என்னை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைப்பு, அந்த எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலையும் இருக்க வேண்டும் என்றதுதான் இஸ்லாம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இந்த எதிர்பார்க்குது. இந்த இறையச்சம், இந்த இறை நினைவு, தக்வா என்னிடத்தில் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னு வைங்களே, ஈமானி அந்த கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன கட்டளைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறன்றது மிக மிக லேசான ஒன்று. ஏன்னா எவனோ ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான்ல. இதனுடைய அடுத்த கட்டம், தக்குவாவினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, இஹ்சான் என்ன ஒன்று இருக்குது. தக்குவா என்ன எங்களுக்கு தெரியும், இப்போ இறை நினைவு. இஹ்சான் என்ன ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்து காலோடு கால் சேர்த்து சில கேள்விகளை கேட்டாங்கல்ல. அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி சொல்லுங்கள். அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். அதில் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லுவாங்க, இஹ்சான் என்று சொன்னால் அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தொழணும். உங்கள் முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீங்கள் அவனை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அவனை பார்க்க இல்லை, ஆனால் ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த எண்ணம் தக்வாவை தாண்டி அடுத்த கட்ட எண்ணம், இதான் உச்சகட்ட எண்ணம். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வர வேண்டியது உச்சகட்டம் எண்ணம் இந்த இஹ்சான் தான். லேசில்லை இந்த தக்வாவையும் இஹ்சானையும் கொண்டு வரன்றது. ரமதானுடைய இந்த 1 மாதம் கழித்து அடுத்த நாள் சுபவுக்கு ஆட்களை பார்க்க முடியாது இல்லை, மனுஷன் அப்படிதான். லேசில் இந்த தக்வாவை கொண்டு வரன்றதையும் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கின்ற இஹ்சான லைஃப்பில் கொண்டு வரன்றதும் சாதாரணமான உண்டு அல்ல. மிக மிக கடினமான உழைப்புக்கு பின்னாடி, மிக கடினமான பயிற்சிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்று தான் அதெல்லாம். அப்போ இஹ்சானை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது போல் என்ன செய்யணும். இந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி ஒரு ஜனாதிபதி முன்னாடி போனால் எப்படி இருப்போம். போலீஸில் நாங்கள் கைது செய்யப்பட்டேன்னு வைங்களேன், போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டா என்ன ஜெயிலில் போட்டுட்டான், விசாரணை எடுத்தா பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு
வார்த்தைகள் பிளறல்கள் ஏற்பட்டுக்கிட்டு ஒரு பயம் வருது இல்லை? சாதாரண போலீஸை கண்டா ஒரு பயம், ஜனாதிபதி முன்னாடி, ஒரு பிரதமர் முன்னாடி, அல்லது ஒரு ஒரு கலெக்டருக்கு முன்னாடி போனால் கையை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன பயத்தோடு கலந்த ஒரு ஓசையில் பேசுறது. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் என்ன பார்க்க, இந்த உலகத்தை படைத்து மனிதர்களாகி எங்களை படைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹ். என்னை பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறார். நாளை மறுமையில் யாருடைய உதவியும் யாருடைய எந்த ஒத்தாசையும் இல்லாத நாளையில் அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டும். என் சம்பந்தமாக சகல கேள்விகளையும் அவன் கேட்பான். இந்த உலகத்தில் நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி குடும்பம் நடத்தினாய், எப்படி உணவு உண்டாய், எப்படி எதை குடித்தாய் என்று, எப்படி வாழ்ந்தாய் என்று சகல ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் பதிலளிக்க வேண்டுமே என்ற அந்த உணர்வு, அந்த பயம் எங்களை நடுநடுங்க வைக்கணுமா இல்லையா? அதை சஹாபாக்களுக்கு செஞ்சிச்சது. எனவே இந்த 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 உணர்வுகள், இந்த தக்குவா என்ற அந்த இறை நினைவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக இஹ்சான் என்ற அந்த இறை நினைவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் ஈமானுடைய அந்த கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு மிக மிக இலகுவாக இருக்கும். எனவே அந்த தக்குவாவை எப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர்றது, தக்குவாவை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான சில அறிகுறிகளை, சில விஷயங்களை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்னோட உங்களோட பேசுகிறான். இன்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு தக்குவாவுக்குண்டான ஒரு அம்சமாக காரியமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஈமானுடைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அஸ்திவாரங்கள் அடிப்படைகள் உள்ளத்தில் ஆழமாக போட்டால் பின்னாடி சொல்லப்படுகின்ற ஈமானுடைய விஷயங்களை உள்வாங்கிறதுக்கு மிக மிக இலகுவாக இருக்கும். அதை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு பயிற்சியாக எடுப்பதற்கு மிக லேசாக இருக்கும். எனவே அந்த தக்குவாவை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன அடிப்படையங்கள், என்ன அஸ்திவாரங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல நாங்கள் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.